நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம இந்த 10 டிப்ஸை டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வெயிட் கிராஜுவேட்டா குறையிறது நீங்களே ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர் கன்சப்ஷன். தண்ணீரை ஒரு நாளைக்கு உங்க வெயிட்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அண்ட் மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்ச் 3 to 4 லிட்டர்ஸ் டெய்லி எடுக்கணும். எக்ஸாம்பிள் 20 கிலோக்கு 1 லிட்டர், 80 கிலோ அப்படின்னா 4 லிட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் கன்சப்ஷன் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வாட்டரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு தடையே இதுதான். நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய மெட்டபாலிக் ரேட் பூஸ்ட் அப் ஆகும். தேர்ட் திங்க் பாத்தீங்கன்னா டயட் இருக்குன்ற பேர்ல ரைஸ் குவான்டிட்டியா அதிகமா எடுத்துக்கிட்டு புரோட்டீன் சோர்சஸையும் ஃபைபர் சோர்சஸையும் கம்மியா எடுக்கிறாங்க. நான் கொஞ்சமா சாப்பிட்றேன் அப்படின்ற பேர்ல ரைஸை மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு ஹெர்பல் லைஃப்ல எஸ்எம்எஸ் பிளான் இருக்கு. இந்த ஹெர்பல் லைஃப் எஸ்எம்எஸ் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா இந்த பிளான் பத்தி சொல்லித்தரேன். ஃபோர்த் ஒன், ட்ராக் யுவர் ஸ்டெப்ஸ். டெய்லி பேசிஸ்ல நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க, பண்ணாம இருங்க. ஆனா கார்டியோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி பேசிஸ்ல மினிமம் 6000 ஸ்டெப்ஸ்ல இருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இது உங்களுடைய கேலரி பேசிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங். அட்லீஸ்ட் டெய்லி பேசிஸ்ல 7 hours ஆச்சும் நம்ம டீப் ஸ்லீப்ஸ் இருக்கணும். இது நம்ம பாடியை ரெக்கவர்ஸ் பண்ணி பெஸ்ட் ரெஸ்ட் கொடுக்கறதால நம்மளோட மசில் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நம்மளோட மைண்டும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சிக்ஸ்த் ஒன், அவாய்ட் சுகர்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேட் லெவல் ஹெல்த்தியா இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையவே குறையாது. ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈட் மைண்ட்ஃபுல்லி. நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்றீங்க. ஸோ அந்த சாப்பாடை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்க மைண்ட் அளவில் நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலுமே உங்க வயிறு ஃபில் ஆகுறது ஈஸியா இருக்கும். ஸோ இதனால நீங்க அதிகமா சாப்பிட்றத கன்சப்ஷன் பண்ணிட்டு உங்க பாடிக்கு தேவையான நீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். செவன்த் ஒன், நீங்க மஸ்டா மிஸ்டேக் பண்ற ஒரே விஷயம் உங்களோட வெயிட் செக்அப் தான். டெய்லி பேசிஸ்ல நான் வெயிட் குறையறனா செக் பண்ணுங்க. அது ராங்கான கான்செப்ட். நீங்க வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஹெல்த்தியா இருக்கும். நீங்க டெய்லி பேசிஸ்ல வெயிட் செக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வெயிட் ஏறும், ஒரு நாளைக்கு குறையும். ஸோ இதனால உங்க மைண்ட் அப்செட் ஆகிட்டு உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வீக்லி நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸை செக் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ப்ரோட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரோட்டீன் எல்லா மீல்ஸ்லயுமே கிடைக்குது. ஆனா அந்த ப்ரோட்டீன் நமக்கு ஃபேட் லாஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஸோ எல்லா ஃபுட்லையும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் கன்சப்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் மஸ்டாக பண்ணியே ஆகணுன்றவங்க நல்ல ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டாக சாப்பிடுங்க. அண்ட் 10th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபாலோஸ். இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு டயட் சார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்குன்னு பர்சனல் கோச்சை இன்வைட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கோங்க. ஹெல்த்தியாக ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை மீட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஈஸியாக குறைக்கலாம். ஸோ ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.